நேற்று மகா சிவராத்திரிங்கிறனால வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு முதல் நாளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக வாசிப்பருப்பு சாம்பாரும் கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன். அதுக்கு பிறகு குக்கரில் சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு 3-4 விசில் விட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு கொதிச்சதும் தாளித்து கொட்டி மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா குயிக்காக சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா லஞ்ச் பேக் பண்ணி பாப்பா கொடுத்து விட்டுட்டு வீட்டில் இருந்த மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் பூஜைக்கும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிவராத்திரிங்கிறது சிவபெருமான நினைவு கூறக்கூடிய ஒரு விசேஷமான நாள். அது மட்டும் இல்லை, காலங்காலமாக நம்ம கும்பிட்டு வந்த குலதெய்வத்தையும் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிரை சதுர்த்தசி திதியில் இரவு நேரத்தில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இன்னைக்கு ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சிவபக்தர்கள் கண் விழிச்சு இறைவனை வழிபாடு செய்வாங்க. நானும் சாயங்காலமா வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.